அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். குளமான கண்கள் தெலுங்கு சிறுகதை, தமிழாக்கம் ராஜேஸ்வரி கோதண்டம். அந்த ஆற்றுத்துறையை அடைந்ததும் நாராயணனின் ஓட்டம் தடைப்பட்டது. 10 வயது நிரம்பிய நாராயணனின் மனம் அக்னி ஜுவாலையாக கனன்று கொண்டிருந்தது. அதனுள் தீவிர வெறி அலைகழித்து கொண்டிருக்க படிக்கட்டு ஒன்றில் அமர்ந்து கொண்டான். ஆற்று தண்ணீர் வறண்டு கண்ணு கெட்டிய தூரம் வரை மணல் பாங்கே காட்சியளித்தது. பாலத்திற்கு மறுபக்கம் ஆற்று சற்று தனிவாக இருப்பதால் ஆங்காங்கே பள்ளங்களில் தேங்கி நிற்கும் நீர் வண்ணாந்துறையாக பயன்படுத்தப்படுகிறது. வற்றிய மார்பகங்களை உடைய தாயிடம் குழந்தை பாலுக்காக ஏங்குவதைப் போல் நாராயணன் தன்னை சிறிது அமைதிப்படுத்திக் கொள்ள அவ்விடத்தில் அமர்ந்திருக்கிறான். ஆம், அவனது கைகள் ஒரு சீசாவை இறுக பற்றி கொண்டிருந்தன. சிறிது நேரம் ஏதோ சிந்திப்பதும் அச்சீசாவை பார்ப்பதும் தன்னை யாராவது கவனிக்கிறார்களா என்று நாலாபுரமும் கண்களை அலைய விடுவதுமாக இருந்தான். மாலை நேர இதமான குளிர்காற்று. அந்த நீண்ட அகன்ற ஆற்றை பார்க்கையில் அவனுக்கு தனது தாயின் நினைவு. ஆம், அவளும் இவ்வறண்ட ஆற்றுக்கு ஒப்பாகத்தான் காட்சி அளிக்கிறாள். பசி அவனது வயிற்றை வியாபித்துக் கொள்ள திடீரென சிந்தனையில் இருந்து மீண்டு தான் காலையிலிருந்து ஒரு டம்ளர் தண்ணீர் கூட பருகாததை உணர்கிறான். பசியில் வலியை விட அவனுள் ஒருவித வெறியின் உந்துதலே அதிகமாக காணப்படுகிறது. அவனை அறியாமலேயே கண்கள் நீரை சொரிகின்றன. கையில் உள்ள சீசாவை மீண்டும் ஒருமுறை பார்த்து கொள்கிறான். அதன் நிறைய சாராயம். சாராயத்தினால் வந்த வினைதான் இவ்வளவும். தாயின் நினைவில் தேம்பி தேம்பி அழுகிறான். தேற்றுவாரற்ற அந்நிலையில் அந்த இளம் உள்ளம் பல நாள் துக்கத்தை கொட்டி கொண்டிருந்தது. காலையில் நடந்ததை மறந்துவிட நினைத்தாலும் அச்சம்பவம் சதா அவன் நினைவில் வட்டமிட்டது. ஆட்டோ டிரைவர் பாப்பையா காலங்காத்தாலே அவனது வீட்டுக்கு வந்து அப்பாவுடன் வம்பளத்து கொண்டிருந்தான். கொஞ்ச நேரத்துல காதுல ஏதோ கிசுகிசுத்தான். பாட்டில் அப்பாவின் கைகளில் கை மாறியது. இதை அம்மா எப்படியோ கண்டுட்டா. அவ்வளவுதான். வசை மாறி பொழிய ஆரம்பித்தாள். என் புருஷன் சும்மாவே வீடு வாசங்கிற நினைப்பில்லாம குடிச்சு போட்டு ஊரை சுத்திட்டு இருக்கான். நீ வேற எரிகிற நெருப்புல எண்ணெய வார்க்க வந்துட்டியா? யோ, நீ நல்லா இருப்பியா? பாப்பையா அம்மாவின் பேச்சு காதலியே போட்டுக்கொள்ளாதவன் போன்ற அசட்டு சிரிப்புடன் அம்மாவிடம் அப்போ வேலை முடிஞ்சு சாயரச்ச பார்க்கிறேன்னுட்டு போய்விட்டான். அப்பா அச்சாராய பாட்டிலை மாடக்குழியில் வைத்தார். அதை கண்ட நாராயணனின் பிஞ்சு உள்ளம் வெம்பி வெதும்பி கொண்டிருந்தது. தந்தையின் மீது கட்டுக்கடங்கா கோபம். நாள் தவறாமல் தந்தை குடித்துவிட்டு வருவான். காரணமின்றி அம்மாவை அடித்து நொறுக்குவதும், 4 வீடுகளில் கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டு வந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு குடிபோதையில் உளறி கொண்டிருப்பார். அம்மாதிரி சமயங்களில் தான் அகப்பட்டால் தன்னையும் விட்டு வைப்பதில்லை. முதுகுத்தோலை உரித்து விடுவார். ஆகையால் அம்மா அடிபடும் சமயங்களில் தான் பயத்தால் கட்டிலுக்கு அடியிலோ அல்லது பரனிலோ கண்ணுக்கு அகப்படாமல் முடங்கிக் கொள்வதுண்டு. சில வேளைகளில் கண்ணயர்ந்து விடுவான். அப்பா சென்றதும் அம்மா தன்னை எழுப்பி சோறு ஊட்டும் பொழுது வேண்டாம் வெறுப்புடனே சாப்பிடுவதுண்டு. ஆகையினால்தான் இன்று அப்பனுக்கு தெரியாமல் அந்த சீசாவை எடுத்து ஒருவரும் பார்க்க முடியாமல் ஒளித்து வைத்து விட்டான். சாயந்தரம் குடிக்க வந்த அப்பா சீசாவை காணாமல் அதை அம்மாதான் ஒளித்து வைத்து விட்டாள் என்று நினைத்து அம்மாவை ரத்தம் சொட்ட சொட்ட புளிய விரலால் விளாசி விட்டார். பயத்தின் காரணமாக அப்பாவை அவனால் ஒன்றும் செய்ய இயலவில்லை. அம்மாவை துன்பத்திலிருந்து காப்பாற்ற நினைத்து அவன் செய்தது அம்மாவிற்கு வினையாக முடிந்தது. ஒருவர் கண்ணிலும் படாமல் சீசாவை எடுத்துக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடி வந்து விட்டான். காலையிலிருந்து தெரு தெருவா அலைந்து கடைசியாக இந்த ஆற்றை அடைக்கலம் அடைந்திருந்தான். எண்ணங்களில் மூழ்கியிருந்த அவனுள் ஆவேசம் பொங்கி எழ பகைமை உணர்வு கொழுந்துவிட்டு எரிந்தது. அப்பா நாள் தவறாம குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிக்கிறார் என்றால் குடிப்பதால் பலம் ஏற்படுகிறது போலும். அப்பா அம்மாவின் தலைமுடியை பிடித்து இழுத்து துன்புறுத்துகையில் எல்லாம் அப்பாவின் 4 மிதி மிதிக்கணும் போல தோன்றுவதுண்டு அவனுள். ஆனால் அவனோ சின்ன பையன். அப்பாவை அடிப்பதற்குரிய தெம்பு அவனிடம் இல்லையே. மேலும் அப்பா குடித்துவிட்டு வேறு வந்திருக்கிறார். இன்றைய இந்த சீசாவில் இருப்பதையெல்லாம் குடித்து தீர்த்துவிட்டு வீட்டுக்கு சென்று அப்பாவை கண்மண் தெரியாம அடிக்கணும். அப்பத்தான் அவருக்கு புத்தி வரும் என்று தப்பு கணக்கு போட ஆரம்பித்தான். நாராயணன் இந்த எண்ணங்கள் திசை மாறிய பறவை போல சிறகடித்து பறந்து கொண்டிருக்க பயம், வெட்கம், வெறி இவற்றால் உந்தப்பட்டு படிக்கட்டுகளை தாண்டி மெதுவாக ஆற்று மணலில் நடக்க ஆரம்பித்தான். எவ்வளவு தூரம் நடந்தானோ சந்ததியற்ற அந்த இடத்தில் நாராயணனை பற்றியோ அவனது நடவடிக்கைகளை பற்றியோ யார் கண்டுகொள்ளப் போகிறார்கள்? நடந்து நடந்து அலுத்து போய் ஒரு ரயில் பாலத்தின் அடியில் இரும்பு தூணில் சாய்ந்தான். மனதை திடப்படுத்தி கொண்டு சீசாவை திறந்து சிறிதளவு பருகினான். தொண்டையில் ஒருவித எரிச்சல் வயிற்றை குமட்டி கொண்டு வந்தது. இருப்பினும் தான் எப்படியாவது குடித்தே ஆக வேண்டும். தனக்கு தைரியம் வர வேண்டும். அப்பாவை செம்மையாக உதைக்க வேண்டும்.
தான் என்றாலே அப்பா பயந்து நடுங்கி அம்மாவை உதைப்பதில் இருந்து பின்வாங்க வேண்டும். அப்பத்தான் தனக்கு சந்தோஷமாக இருக்கும். மீண்டும் சிறிதளவு குடித்தான். மீண்டும் கொஞ்சம். மறுபடியும் கொஞ்சமாக சீசா முழுவதையும் குடித்து திருத்து விட்டான். லபக்கென வாந்தி எடுத்தான். கண்கள் சுழல ஆரம்பித்தன. அப்படியே தூணிலே சாய்ந்து விட்டான். அதே சமயத்தில் ரயில் ஒன்று பாலத்தில் செல்கிறது. மலை ஒன்று உருண்டு விழுவதை போன்ற ஓசை அவனது காதுகளை துளைத்தது. அவனது கண் இமைகள் மெதுவாக மூடிக்கொள்கின்றன. இந்நிலையில் அவனது மடியில் 10 பைசா நாணயம் ஒன்று விழுகிறது. சிரமப்பட்டு கண்களை திறந்து பார்க்கிறான். ரயில் பாலத்தை கடந்து விட்டது. அந்த அழகான மணற்படுக்கையில் இதமான காற்றின் அரவணைப்பில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் நாராயணன். இரவு நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. ஆதரவற்ற நிலையிலே சின்னஞ்சிறு இளந்தளிர் உணர்வற்று உறங்க. சரியாக ஆம், அதே நேரத்தில் யமனின் பாசக்கயிறு மேக வடிவில் நீண்ட நேரம் கர்ஜிக்க, நரகலோகத்திலிருந்து விடுபட்டு வந்த மழை என்னும் அரக்கன் கயிற்றை அறுத்து கொண்டு சைரன் என்ற இடி முழக்கம் காதை பிளக்க கோர உருவத்துடன் தலைவிரித்தாடிக்கொண்டு மரண தேவதை தன் வீட்டின் கதவுகளை மெதுவாக திறந்து கொண்டாள். கூண்டிலிருந்து விடுபட்ட குரூர மிருகத்தைப் போன்று கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது மழை. ஆம், பொழுது விடியத்தான் விடிந்தது. ஆற்றின் கரையை எட்டி உதைக்கும் நீர் அலைகள். ஆற்றில் அலை உருண்டு செல்லும் தண்ணீர். இரவு குழந்தை வீட்டுக்கு வரவில்லையே என்ற திகிலுடன் நதிக்கரையேறி பார்த்த பெற்றவளின் இதயம் நீராக கனத்தது. ஐயகோ! அவளது கண்களில் திசைகளெல்லாம் ஒன்றாக காட்சியளித்தது. அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம்.